அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான நற்குணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நற்குணங்கள்லேயே பெரிய நற்குணம் எது அப்படின்னு சொன்னால், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம், அனைவரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பண்பு, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ணியப்படுத்தணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கணும். எதிரிகளாக இருந்தாலும், நம்முடைய கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும், மாற்றமானவர்களாக இருந்தாலும், அவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு குணம், குணங்கள்லேயே ஆக சிறந்த குணம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எல்லாத்தையும் ஆதரித்தாங்க. தன்னுடைய கொள்கைக்குட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நான் ஆதரவு அளிப்பேன், அரவணைப்பேன் என்று இல்லாமல் எல்லோரையும் ஆதரித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. மதீனா அப்படிங்கிறது பெருமானாருடைய ஒரு பூமி. மக்கால அவங்களுக்கு எதிர்ப்பு, அதனால் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனா மக்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். ஒரு கட்டத்தில் பெருமானாருடைய பூமியாகவே மதீனா மாறிடுச்சு. ஆனாலும் கூட மதீனாவில் முஸ்லீம்கள் மட்டுமா இருந்தாங்க? சிலை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், இஸ்லாமியர்களுக்கு அவ்வப்போது எதிராக செயல்படக்கூடிய யூதர்கள் இருந்தார்கள், கிறித்துவர்கள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரும் மதீனாவில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைவருக்கும் மதீனாவில் இடம் அளித்திருந்தார்கள், இருப்பதற்கு இடம் கொடுத்திருந்தார்கள். அவரவருடைய வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கியிருந்தார்கள். இது குணங்கள்லேயே ஆக பெரிய குணம், மிக உயர்ந்த குணம். ஒரு கட்டத்தில் பள்ளிவாசலில் அவங்க வழிபாடுகளை செய்வதற்கு கூட அனுமதித்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜ்ரான் என்ற பகுதியிலிருந்து கிறிஸ்துவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அது ஒரு அசர் நேரம், அசர் முடிச்சுட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம். வந்தவங்களுக்கு அவங்க வணங்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு, அவங்களுடைய கடவுளை வணங்கக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, மஸ்ஜிது நபவியிலே நின்று அவங்களுடைய வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் தடுக்க முற்பட்டாங்க. இன்னும் பள்ளிவாசலில் நின்று அவங்க கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு தடுக்க முற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஊஹும், அப்படி தடுக்காதீங்க, விட்டுருங்க, அவங்களுடைய கடவுளை வணங்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்க முற்பட்ட சஹாபாக்களை அவங்க நிறுத்தினாங்க. தடுக்கக்கூடாது, அவங்க வணங்கட்டும். வரலாறு சொல்லுகிறது, ஃபஸ்தக்பலுல் மஷ்ரிக ஃபஸல்லு ஸலாத்தகும், நாமெல்லாம் கிபிலாவை முன்னோக்கி, மேற்கை முன்னோக்கி தொழுவோம். அவங்க மஸ்ஜிது நபவிக்குள் நின்று கொண்டு கிழக்கை முன்னோக்கி அவங்களுடைய கடவுளை வழிபட்டார்கள் அப்படின்னு வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. பள்ளிவாசலுக்குள் பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இடமளித்ததோடு அவர்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடமளித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நம்பிக்கை, வழிபாடு இதெல்லாம் அவரவருடைய உரிமைகள். அந்த உரிமைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? மதிப்பளிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? பள்ளிவாசலில் உள்ள அனுமதிக்கிறோம். யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதில்லை. நம்ம கொள்கைக்கு மாறுபட்டவங்களாக இருக்கலாம், அப்பாற்பட்ட சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட யாரும் பள்ளிக்குள்ளே நீ கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு யாரையாவது சொல்கிறோமா? இல்லை, எல்லாத்தையும் பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறோம். மழை காலங்களில், வெள்ளம் ஏற்படக்கூடிய நேரங்களில் பள்ளிவாசலுக்குள் தங்குறதுக்கு அனுமதி அளிக்கிறோமா இல்லையா? எத்தனையோ பேர் மைசிலிருந்து போகிறாங்க, ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. என்னுடைய கோலத்தை பார்த்து, என்னுடைய வெளி தோற்றத்தை பார்த்து என்னெல்லாம் உள்ள அனுமதிப்பாங்களோ அப்படின்னு நான் சந்தேகத்தோடு வந்தேன். ஆனால் எனக்கும் அனுமதித்து, எனக்கும் பள்ளிவாசலில் இடம் கொடுத்து, எல்லாத்தையும் மாதிரி என்னையும் பராமரித்து, என்னையும் உணவு கொடுத்து தங்க வச்சு எல்லாத்தையும் முஸ்லீம்கள் செய்கிறாங்களே அப்படின்னு இன்றைக்கி மெய்சிலிருந்து போகிறாங்க, ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இதெல்லாம் எங்கே நாம் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம். இன்றைக்கி அப்படி தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோடு, மனிதநேயத்தோடு, சமய உணர்வோடு தான் இன்றைக்கு எல்லோரோடும் பழகி கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் பழக வேண்டும், இது பெருமானாருடைய குணம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அந்த ஒரு பிடிவாதம் இருக்கிறது, ஒரு மதச்சாயம் இருக்கிறது. இது எங்கள் நாடு, இந்த நாட்டில் நாங்கள் மட்டும்தான் வாழணும்,
எங்களுடைய சித்தாந்தத்திற்கு அப்பாற்பட்ட யாரும் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு அனுமதி கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு அவங்க போயிடணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் இருக்குது. ஒரு மதத்தவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அந்த சிந்தனை இருக்கிறது. அதனால தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா சதி திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிச்சுட்ருக்கிறாங்க. யாருங்க இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஊபியில் ஒரு இடத்துல இந்துக்கள் பரவலாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய வீட்டை ஒரு முஸ்லீம் பாய்க்கு விற்றுட்டு போயிட்டார். அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒரு முஸ்லீம் பாய்க்கு விற்கலாம்? விற்கக்கூடாது. எங்களுக்கு இடையில், நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடையில் ஒரு முஸ்லீம் பாய் வரக்கூடாது. அது அவனுடைய சொந்த வீடு, அவன் தங்க போகிறான். ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. இப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. பள்ளிவாசல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிச்சுட்ருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களுடைய சிந்தனை என்ன? எப்படியாவது இஸ்லாமியர்கள் இங்கேருந்து துரத்திடணும், இஸ்லாத்தை அழிச்சிடணும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஆனால் அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன். இஸ்லாம் எங்கே வளரும் அப்படின்னா, எங்கே அதிகமாக எதிர்ப்பு கிளம்புதோ அங்கே தான் இஸ்லாம் வளரும். இது இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார்கள், ல யபுலுகன்ன ஹாதல் அம்ரு மா பலகல் லைலு வன்னஹார். இரவு பகல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவு பகல் அடையாத இடம் ஏதாவது இருக்குதா? சில இடங்களில் இரவு மட்டும் இருக்கும், சில இடங்களில் பகல் மட்டும் இருக்கும். அப்படி உலகத்தில் சில இடங்கள் இருக்குது. ஆனால் இரவும் பகலும் அடையாத இடம் இருக்குதா? இருக்காது. அப்படின்னா உலகம் முழுக்க இந்த இஸ்லாம் போய் சேரும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வலா யத்ருகுல்லாஹு பைத்த மதரின் வலா வபரின் இல்லா அதுகலஹுல்லாஹு ஹாதத்தீன். எந்த வீட்டையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், அந்த வீட்டுக்குள் இஸ்லாத்தை நுழைத்தே தவிர. எல்லா வீட்டிலும் இஸ்லாம் போய் சேர்ந்துடும், இஸ்லாமிய சிந்தனைகள் போய் சேர்ந்துடும். இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே போகும். எப்படி வளரும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிஇஸ்ஸி அசீஸின் அவு பிசுல்லி தலீலின். ஒன்று கண்ணியமானவர்களின் கண்ணியத்தை கொண்டு வளரும், அல்லது இழிவானவர்களின் இழிவை கொண்டு வளரும். இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்ட இஸ்லாமியர்களை கொண்டும் இஸ்லாத்துக்கு வளர்ச்சி ஏற்படும். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்களை கொண்டும் இஸ்லாம் வளரும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ எங்கெல்லாம் இஸ்லாம் ஆழமாக எதிர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் இன்னும் ஆழமாக வேரூன்றதான் செய்யும். அது அவங்களுக்கு புரியலை, ஏதோ செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாம் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டே போவான். அப்போது இந்த நாடு எங்களுடைய நாடு, இங்கே தங்கக்கூடாது, எங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனை எனக்கு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருக்கும் இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. வழிபாட்டு தலங்களில் அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, அவங்க வழிபாடுகளை செய்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. எல்லா சஹாபாக்கள்கிட்ட அந்த பண்பு இருந்துச்சு, அந்த குணம் இருந்துச்சு. பைத்துல் முகத்தஸ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெற்றி கொண்ட அந்த நேரத்தில் அங்கே இருந்த பாதிரிமார்கள் கிறிஸ்துவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கே வந்து அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், யூதர்களை மட்டும் நீங்கள் இங்கே அனுமதிக்காதீங்க. இங்கே ஜெருசலத்துக்குள்ளே யூதர்களை மட்டும் நீங்கள் ஒருத்தரை கூட அனுமதிக்காதீங்க, அது உங்களுக்கும் நல்லதில்லை, இந்த பைத்துல் முகத்தஸுக்கும் நல்லதில்லை அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, எல்லார்ட்டையும் நான் ஒப்பந்தம் செஞ்சுட்டேன், யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், யாரும் இங்கே தங்கக்கூடாது, யாரும் இங்கே தங்கிறதுக்கு அனுமதி இல்லை, இங்கே இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். வேண்டுமானால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு யூதர் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கோங்க, ஒட்டுமொத்த ஜெருசலத்துக்கும் யூதர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டார்கள். இங்கே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு, அவங்களுடைய மானத்திற்கு பாதுகாப்பு, அவரவர்கள் அவங்களுடைய வழிபாடுகளை செய்ய முடியும், அவர்கள் வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு என்று பொது அறிவிப்பை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அனைவரோடும் நீங்கள் சகோதர சமயத்தோடு நீங்கள் பழகுங்கள், அது மிக உயர்ந்த பண்பு, மிக உயர்ந்த குணம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த உயர்ந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது, கடைசி வரைக்கும் அந்த பண்போடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.